Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths exercise 2.3ல third sum பார்க்கலாம். Find any two rational numbers between 2.2360, 679 and so on and 2.2365, 05500 and so on. இந்த ரெண்டு irrational நம்பருக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷ்னல் நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு irrational நம்பர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியணும். irrational நம்பர்ஸ் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் நம்மளால் எழுதவே முடியாது. வேல்யூஸ் வந்து டெசிமல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு டெசிமலையும் முதல்ல நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ 2.2360679 அண்ட் ஸோ ஆன். இந்த வேல்யூவை அப்ராக்சிமேட்டாக 2.2361 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிஜிட்டோட ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அடுத்த வேல்யூ 6 இருக்குது. 5 or 5 above இருந்ததுன்னா நாம் இந்த வேல்யூவோட 1 ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அடுத்த வேல்யூ 2.236505500 and so on. ஸோ இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எழுதும்போது 2.2365 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 4 டிஜிட் தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். 5th டிஜிட் பார்த்தோம்னா நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ 5 and 5 above இருந்தால் தான் ரவுண்ட் ஆஃப் நம்ம 1 ஆட் பண்ணணும். இங்கே 0 இருக்கிறதுனால இதோட வெட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய irrational நம்பர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதுதான் irrational. ஸோ இதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ரேஷ்னல் நம்பர்ஸ்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம், 2 ஆன்சர் எழுதலாம். 2.2362. ஓகேவா, 2.2363. அகெயின் இன்னொரு நம்பரும் நம்மளால் எழுத முடியும். 2.2364 எழுத முடியும் இல்லையா. அடுத்தது 65 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏதாவது ரெண்டு நம்பர் நம்ம பிக் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.